அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீரன் பேசுறேன். நான் அந்த இந்தியன் பாஸ்போர்ட் ரினியூவல் ப்ராசஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு பார்ட் 2 இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் ரினியூவல் பண்றதுக்கு ஒரு 10 மாசம் கேப் இருக்கு அப்படின்னா, நீங்க சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுடைய கம்பெனில ஒரு என்ஓசி லெட்டர் வாங்கிட்டு டைரக்டா நீங்க பிஎல்எஸ் அப்ளிகேஷன்ல போய் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க சிம்லிங் டவர் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 6 மாசம் டு அந்த 2 மாசம் கேப் இருக்குல்ல, அதுல நீங்க பிஎஸ்எல்ல நீங்க ஒரு பர்சனலாவே நீங்க போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க அந்த சிம்லிங் டவர் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிக்கலாம். இல்ல அந்த 10 மாசம் கேப்ல நான் ஊருக்கு போறேன், இந்தியாவுக்கு போறேன் அப்படின்னா நீங்க இந்தியாவில இதை ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க 36 பேஜஸ்ல உள்ள பாஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபாயும், 60 பேஜஸ் அந்த சம்திங் வரும்போது உங்களுக்கு 1500 ரூபாயும், நீங்க தக்கல்ல பண்றது உங்களுக்கு 2000 ரூபாயோட பேமெண்ட் முடிஞ்சிடும். ஆனா நீங்க சிங்கப்பூர்ல பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு $100 பிளஸ் 10.50 சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு $130 கட்டணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு $200 கட்டணும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த 10 மாசம் டியூரேஷன்ல ஊருக்கு போறாங்க, இந்தியாவுக்கு போறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி இந்த ப்ராசஸை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு டைமும் ஈஸியா முடிஞ்சிடும், பேமெண்ட் மெத்தடும் ஈஸியா முடிஞ்சிடும். சோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுங்க. தேங்க்யூ.